டிஎம்கே ஆளுங்களா, தயவு செஞ்சு இங்கே பாருங்க, கம்யூனிஸ்ட் கோட்டெல்லாம் வந்து போடாதீங்க, காண்ட மயிராக இருக்கு. ஓகே. அதே மாதிரி டிவிகே ஃபேன்ஸ் கம்யூனிஸ்ட் கோட்டை போட்டு அதுக்கு வந்து ரொம்ப ஓவராக ட்ரோல் பண்ணாதீங்க. அதுவும் வந்து நாட் அக்செப்டபிள். ஓகே. அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. ஓகே. லெனினுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, மார்க்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அதனால் அதை வந்து ஃபன் பண்ணக்கூடாது. அதுதான் என்னோடய வேண்டுகோள். நம்ம இன்றைக்கி 8 ஹவர் வந்து வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா, 8 ஹவர் வேலை செஞ்சு அதுக்கேற்ற சம்பளம் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் போராடி கொடுத்தது ஒரு கம்யூனிஸ்ட்டு. இன்றைக்கி நம்மளோட பெண்கள் லைக் தங்கச்சி, ஒய்ஃபு, அம்மா இவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வராங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் போராடி கொடுத்தது ஒரு கம்யூனிஸ்ட்டு. நம்ம ஈக்குவலாக சாப்பிட்றோம், ஈக்குவலான ஃபுட்டு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, ஈக்குவலான நல்ல ஃபுட்டு சாப்பிட்றோம், இதெல்லாம் போராடி கொடுத்தது ஒரு கம்யூனிஸ்ட்டு. ஸோ அதனால் 2 நாள் ட்ரோல் பண்ணிங்களா, போயிட்டே இருங்க. ரொம்ப ஓவராக கம்யூனிஸ்ட் பேஜை போட்டு ஷேர் பண்ணுறது, இது ட்ரோல் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ அவனுங்க இல்லைன்னா நம்ம இன்றைக்கி நிம்மதியாக இருக்க முடியாது, அடிமைகளாக வாழ்ந்துருப்போம். ஓகே. அதனால் இன்றைக்கும் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தால் முதல்ல போகிறது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் தான் போவார். அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுவார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் சிட்டியில் இருந்திருப்பீங்க, ஒரு மயிரும் தெரியாது, கம்யூனிஸ்ட்டை ட்ரோல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், லைட்டாக கோவம் வருது, அசிங்கமாக கேட்கணும்னு தோணுது. பட் இருந்தாலும் வந்து இது ஒரு ஃபன்னு இல்லை. நான் எப்படி தான் ரொம்ப பப்ளிக்காக பேசக்கூடாதுன்னு தான் பார்ப்பேன். சரி, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, பை.